ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நவகிரகா 3வது மாத ஜோதிட கருத்தரங்கம். இதில் பார்த்திங்கன்னா தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் விழாவின் முன்னிலை நாயகர்கள் ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்கக்கூடிய வாஸ்துவின் இன்றைய மூத்த அறிஞர் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அன்பு நண்பர் வாஸ்து நிபுணர் சரவணபாபா பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் டைம் சொன்னோம்னா போயிடும். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கக்கூடிய எங்களுடைய கோவையின் அடையாளம் பூசி பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அன்பு நண்பர் நிதிஷ் அவர்களுக்கும் மற்றும் இனி பேச இருக்கக்கூடிய ஜெயம் ஜெயஸ்ரீ அப்புறம் பத்மா மகாலிங்கம் அம்மா அவர்களுக்கும் லட்சுமி அவர்களுக்கும் இனி நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்புறம் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியாச்சு நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாபிக்கை பார்த்தீங்கன்னா தங்கத்தை பற்றி கொடுத்தாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதை ஏற்கனவே பேசினதே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 லக்னங்கள் இருக்குது. கோடீஸ்வர யோகம் இருக்கான்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கா? ஜோதிடர்கிட்ட வரும்போது இது ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே வரும். யார் கோடீஸ்வரர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. எல்லாருக்குமே யோகம் உண்டு. ஆனால் அது எப்போ நடக்குங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க குரு திசையில் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், சில பேர் கேது திசை, சில பேர் ராகு திசை, சில பேர் புதன் திசை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அங்கமாக பிரிச்சிருக்காங்க. ஜோதிடத்தை 2 குழுவாக பிரிச்சிருக்காங்க. கிரகங்களில் ஒரு செட் ஆஃப் கிரகங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும், இன்னொரு செட் ஆஃப் கிரகங்கள் இன்னொரு லக்னங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை தான் இங்கே பேச போகிறோம். கோடீஸ்வரர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடிகளில் சம்பாதிப்பது கோடீஸ்வரன் கிடையாது. பிச்சைக்காரனுக்கு டெய்லி 1 ரூபா விழுகுது, 5 ரூபா விழுகுதுன்னா அவனுக்கு 100 ரூபா விழுந்தா அவன் கோடீஸ்வரன். அவனுடைய இடத்துல இருந்து அவன் திடீர்னு என்னடா நேற்று வரைக்கும் 1 ரூபா 2 ரூபா விழுந்துட்டு இருந்தது, இன்னைக்கு 10 ரூபா 100 ரூபா போடுறான், ஒருத்தர் 500 ரூபா கொடுக்குறா டாலர் நோட்டில் போடுறான்னா அவன் கோடீஸ்வரன். அவனுடைய கர்மாவில் மேக்சிமம் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதுதான் அவனுக்கு கோடீஸ்வர யோகம். அதை விட்டு போட்டு நான் டீ ஆத்திக்கிட்டு இருப்பேன், எனக்கு டெய்லி 1 கோடி ரூபா விழுகுன்னா விழுகுமா? விழுகாது. அப்போ இது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போய் சேர்றீங்க மேக்சிமம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு கேரியரின் உச்சம் அந்த மாதிரி எல்லாம் போகணும்னா டீ ஆத்திரத்துல கூட கேரியரின் உச்சம் இருக்கு. சரிங்களா? இப்படி ஆத்துறவங்க இப்படி ஆத்துனாங்கன்னா அது கேரியரின் உச்சம். சரியா? 4 பேரை வச்சு ஆத்துனாங்கன்னா அது கேரியரோட உச்சம். ஸோ அந்த மாதிரி அந்த உச்சங்கள் எல்லாம் பார்க்கணும்னா உங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் நம்ம பேச போறோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இது. பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தா அப்படி தான் சொல்றாங்க. லாஜிக் ரொம்ப சிம்பிள். அது உங்களுக்கு எப்போ வருதோ அப்போதான் நீங்க கோடீஸ்வரர், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் 2 விதத்தை நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். அது குருவினுடைய அணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அணி. இது நம்ம பேசிக்கில் எல்லாமே படிச்சிருக்கோம். ஆனால் அப்ளை பண்ணுறோமான்னு மட்டும் பாருங்களேன், அப்ளை பண்ணவே மாட்டோம். எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஆனால் அப்ளை பண்ணுறதுல தான் இங்கே பிரச்சனையே. குருவினுடைய அணியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய். அடிப்படைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஏதோ சாதாரண விஷயம் விட்டுட்டு போகிறீங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். எப்போ நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிங்கன்னு நீங்கள் உங்கள் லக்னத்தில் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவினுடைய அணியை சார்ந்தது. அதே பார்த்தீங்கன்னா புதன், ராகு, அதன் பிறகு சுக்கிரன், சனி, இது எல்லாமே சுக்கிரனுடைய அணியை சார்ந்தது. சுக்கிரனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு செட் ஆஃப் லக்னங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். குருவின் அணியில் இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் கிரகங்கள் இன்னும் சில லக்னங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். அதாவது எப்படின்னா உயிர் அணி பொருள் அணின்னு பிரிச்சிருக்காங்க. உயிர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உயிர் சார்ந்த விஷயங்களை தான் அந்த லக்னங்களுக்கு பேசும். பொருள் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொருள் சார்ந்த விஷயங்களை தான் பேசும். நீங்கள் 2வது எடுத்துகிட்டு வரீங்களா அது மாற்றி போயிடும். நல்லா பாருங்கள், சம்பாதிச்சுட்டு இருப்பான், குடும்பத்தை பற்றி கேட்பான். குடும்பம் மட்டும்தான் இருக்கும், காசை பற்றி கேட்டு வருவான். செக் பண்ணி பாருங்கள். அப்போ அவனுக்கு என்ன நடக்குது, அவங்ககிட்ட எது இல்லையோ அந்த கிரகத்தினுடைய நிலைகள் இப்போ நடக்கலைன்னு அர்த்தம். அப்போது வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் நமக்கு 2 வழி கொடுத்துருக்காரு. ஒன்று குடும்பம் சார்ந்த விஷயம், இன்னொன்று பொருளாதாரம் சார்ந்த விஷயம். பொருளாதாரத்தை நோக்கி போகும்போது குடும்பத்திற்கான டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. செக் பண்ணி பாருங்க. ஏங்க ஒன்றும் இல்லாதப்ப கூட வீட்டில் கணவர் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, மனைவி நல்லபடியாக பார்த்தாங்க. என்னைக்கு வேலைக்குன்னு போனாரோ பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சாரோ டைமே ஸ்பெண்ட் பண்ணல. ஏன் சொல்கிறீங்க?
அப்போது ஏதோ ஒரு விஷயம் அந்த கிரகங்களுக்குள்ளே இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒரு கிரகம் அவன் மற்ற நாள் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்ல வரல, சம்பாதிய குறைபாடுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? சில பேருக்கு சம்பாதியமே இல்லாமல் இருக்கிறது ஏன், சில பேர் ஏன் சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க, குடும்பங்களுக்கு ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்கிறத இந்த ரெண்டு அணிகளுக்குள்ளே இருக்கும். அப்போ முதல்ல இந்த விஷயத்தை தெரியாமல் ஒரு லக்னத்தை அணுகும் பொழுது மாறி போயிடும். அப்போது 12 லக்னத்தில் ஒரு லக்னத்துக்கு எதிர் வீட்டுக்கு வேறொரு கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்கும். அது கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த வீட்டுக்கு கொடுக்காது என்பது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரனுடைய அணி பொருளாதாரத்தை கொடுத்தால் துலா லக்னத்துக்கு குருவினுடைய அணிதான் பொருளாதாரத்தை கொடுக்கும். ரெண்டுமே மாற்றிக்கும். இவன் தோக்கிறப்ப அவன் ஜெயிக்கணும், அவன் தோக்கிறப்ப இவன் ஜெயிக்கணும். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஏன் லாஜிக் இது எல்லாமே சொன்னோம்னா அது விரிவாக போகும், பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். பட் நான் சொல்கிறேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லக்னம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி உயிர்காரகத்தை தான் கொடுக்கும். உயிர்காரகத்தை கொடுத்தா என்ன ஆகும்? கல்யாணம் உண்டு, உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட சேர்ந்துருக்கிறது, பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர்றது, ஒத்துமையாக வாழ்கிறது, ஊருக்குள்ளே பெரிய மனுஷன்னு சுற்றுறது, பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். காசு வருமானம் வராது, காசு வருமானம் வராது. அதே துலா லக்னத்துக்கு எடுத்துக்கங்க, இந்த குரு திசை என்ன பண்ணும்? இந்த பேரு புகழ் திருமணம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக பண்ணாது. அது என்ன கொடுக்குன்னா காசு பணத்தை மட்டும்தான் கொடுக்கும். அவனுக்கு எது கொடுக்கலையோ அது அப்படியே துலா லக்னத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அப்போ பணத்தை யாருக்கு கொடுப்போம்? இந்த சுக்கிரனுடைய அணிதான் சுக்கிரன், புதன், ராகு, அதுக்கப்புறம் சனி. இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம்தான் மேஷ லக்னத்தை பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய செய்யும். 4மே கொடுக்குன்னு சொல்லல, நல்லா கேட்டுங்க. 4 ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகும். அதுவே துலா லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் இதில் ஏதாவது ஒரு கிரகம் தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த கோடீஸ்வர யோகத்தை தரும். அப்போ அது யாருன்னு தெரியணும்ல? சரி, இதுக்கு முன்னாடி 12 லக்னம் சொல்லிடுறேன், அது சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம். பட் இதை லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் போக முடியும். அப்போ 6 லக்னங்களுக்கு குருவினுடைய அணியும் 6 லக்னங்களுக்கு சுக்கிரனுடைய அணியும் தான் பொருளாதாரத்தை தரும். அப்போ அந்த பொருளாதாரத்தில் கோடீஸ்வர யோகத்தை தர்றது யாரு? இதுதான் சொல்லியிருக்காங்க. அதே பேஸ் தான் மறுபடியும் நைசர்கிய பலம்னு ஒன்று பிரித்து வச்சுருக்கான். நைசர்கிய பலம்னா என்ன? கிரகங்களின் அதிகபட்ச வலிமை, அதான் நைசர்கிய பலம். ஒரு கிரகத்தை விட ஒரு கிரகம் வலிமையானது. அப்போது பேசிக் படமாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், சொன்னதுக்கப்புறம் இது கரெக்டாக இருந்தால் நீங்களே சொல்லுவீங்க. முதல்ல வலிமை குறைந்த கிரகம் எது இருக்கிறதுலையே? சனி. அதுக்கப்புறம் வலிமையான கிரகம் சனிக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் குரு, குருக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் சூரியன், சூரியனுக்கு அப்புறம் ராகு, ராகுக்கு அப்புறம் கேது. இதுதான் நைசர்கிய பலத்தினுடைய அடிப்படை. அப்போ இப்போ பிரிச்ச விஷயத்தில் போய்ங்களேன், குருவினுடைய அணியில் என்னென்ன கிரகம் இருக்குது? குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய். புரியுதுங்களா? இதில் எது அதிகமான பலத்தில் இருக்காரு? கேது. அதுக்கு அடுத்த பலத்தில் யார் இருக்காங்க? சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பலத்தில் சந்திரன், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் குரு வந்துருவார் இல்லையா? இந்த கான்செப்ட் தான். இதில் கேல யோகம்ங்கிற கான்செப்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க? கோடீஸ்வர யோகம். பணத்தை தன்னகத்தை வச்சிருக்கக்கூடிய கிரகம் எது இந்த அணியில்? குருதான். குருதான் அந்த அணிக்கு பொருளாதாரத்துக்கு அதிபதி. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சூரியன் சந்திரனால வேற கான்செப்ட், அது கௌரவத்துக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு கிரகம் செவ்வாய் என்ன பண்ணுவார்? அவர் எடுத்து வழி நடத்தக்கூடியவர் தான். அவர்களை பணத்துக்கான காரகன் கிடையாது. அப்போ யாருங்க பணத்துக்கான காரகன்? குரு. அப்போ இந்த குருவுடன் கேது இணையும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, அது கோடீஸ்வர யோகம். குரு கேதுவின் சாரத்தில் இருப்பது, அல்லது கேது குருவின் வீட்டில் இருக்கிறது, அல்லது குரு கேது சேர்ந்து இருப்பது, இதில் ஏதாவது ஒரு திசை போகணும். போனால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். யாருக்கு சார்? எனக்கு இருக்குன்னு கை தூக்குவோம் எல்லாருமே. யாருக்கு யாருக்கு இருக்கக்கூடாதோ அவங்களுக்கு தெளிவாக அது இருக்கும். பிச்சைக்காரன் ஆகிறவனுக்கு இதே கேல யோகம் தான். ஏன்னா என் பாக்கெட்டில் குறைஞ்சாதான் உங்கள் பாக்கெட்டுக்கு வரும், உங்கள் பாக்கெட்டில் குறைஞ்சாதான் என் பாக்கெட்டுக்கு வரும். சரி, 2 பேருக்கு அந்த இடத்துல கொடுக்கவே மாட்டார். அப்போ இது யாருக்கு இருக்கணும்? துலா லக்னத்துக்காரனுக்கு இருக்கணும். துலா லக்னத்துக்காரனுக்கு குரு கேதுவின் சாரத்திலோ, அல்லது கேது குருவின் சாரத்திலோ, அல்லது குரு கேது இணைவோ, குருவும் கேதுவும் ஏதாவது ஒரு கான்செப்டில் 2, 6, 10 தொடர்பு வந்தால், தொடர்பே வேண்டாங்க, குரு திசையோ கேது திசையோ போனால் பணம் வரும். அது 2, 6, 10 உடன் இணைந்திருந்தால் யோகம், கோடீஸ்வர யோகம். இதில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 2 குடும்பஸ்தானம், இல்லை வருமானம், 6ஆம் இடம் ரொட்டீன் ஒர்க்கு, எதை வேணால் எடுத்துங்க, காசு வரும். உங்கள் வாழ்க்கையில் துலா லக்னத்துக்கான கோடீஸ்வரன் ஆனேன்னு சொன்னான்னா குரு கேது தொடர்பு இல்லாமல் அவனால் ஆக முடியாது.
சில பேருக்கு பாருங்க சந்திர திசை ஓடிட்டு இருக்கும். சந்திர திசையில் கோடீஸ்வரம்பா, சந்திரன் என்ன சாரத்திலும் கேளுங்க, குரு சாரத்தில் இருக்கும். துலா லக்னத்துக்காரன். நான் செவ்வாய் திசையில் கோடீஸ்வரம்பா, செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க, குரு சாரத்தில் இருக்கும். புரியுதுங்களா? இது இல்லாமல் இருக்காது. ஆனால் குருவும் கேதுவும் தொடர்பு இல்லாமல் கோடீஸ்வரம் வராது. இந்த சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது இயக்கிட்டு போயிடும். அப்போ துலா லக்னத்துக்கார எப்போ கோடீஸ்வரனாவா? குருவின் அணியில் இருந்து இந்த குரு கேது தொடர்பு இருக்கணும். அப்போ இது அப்படியே மேஷ லக்னத்துக்கு போங்க. மேஷ லக்னத்துக்கு போனீங்கன்னா அவன் எப்போ கோடீஸ்வரனாவா? சுக்கிரனுடைய அணி. இப்போ சுக்கிரனுடைய என்னென்ன கிரகம் இருக்கு? சுக்கிரன், சனி, ராகு, புதன். கரெக்டா? சரி, இந்த சுக்கிரன் பொருளாதாரத்துக்கான இவர் வந்து சில்லற வருமானம் தான். சரிங்களா? சில்லற பணம் சொல்லக்கூடிய டிஜிட்டல் மணிக்கு யாரு காரகன்? ராகு. அதே போல பரிவர்த்தனைக்கு யாரு காரகன்? புதன். சரிங்களா? அப்போ சுக்கிரன் ராகு இல்ல புதன் ராகு. இன்னொரு கிரகம் என்ன சொன்னா சனி. அவர் தொழில் காரகன் தான், அவர் பணத்துக்கெல்லாம் காரகன் கிடையாது. சனி எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. தொழில் நல்லா பண்ணுவீங்க, வருமானம் வருதான்னு பாருங்க, சில பேருக்கு வராது, கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமான புதனோ, பணத்துக்கு எப்படி குரு எடுக்கிறீங்களா, குருக்கு நேர் எதிர்வீடு யாரு? புதன். புதனை தான் இங்க எடுக்கணும். புதன் கூட ராகு இணைவு, ராகுவுடன் புதன் இணைவு, புதன் ராகு சாரத்தில், ராகு புதன் சாரத்தில், ராகு புதன் சேர்க்கை 1 டிகிரிக்குள்ள இருக்கிறது. எப்படி வேணா இருக்கட்டும், அது உங்க 12 பாவத்துல எந்த மூல வேணா இருக்கட்டும். புதன் திசையோ ராகு திசையோ போனா மேஷ லக்னத்துக்காரன் கோடீஸ்வரன். புதன் வீட்டில் நின்று கிரகம் நடத்தட்டுமே, அவ என்ன கிரகமா இருக்கட்டும், கையில காசு வரலையான்னு கேளுங்க, வந்ததை வச்சு காப்பாத்தவனா இல்லைங்க, திசை முடிவு பண்ணும். ஆனால் புதன் ராகு தொடர்பு ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால இந்த மேஷ லக்னத்துக்கான காசு வரும். இவன் கோடீஸ்வரன் ஆகணும்னா புதனுடன் ராகு இணைவு, புதன் ராகு சாரத்தில், ராகு புதன் சாரத்தில் இருந்தால் இவன் கண்டிப்பா கோடீஸ்வரன் அவன் லைஃப்ல. திசை வந்தாலே இவனுடைய எண்ணங்களே வருமானமே கோடியில தான் புழங்கிட்டு இருக்கும். இவன் வச்சு காப்பாத்துறது, தோத்து போறது எல்லாமே அவனுடைய 2 6 10 நல்ல காசு வருது. 2வது இது கெட்டு போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஊதாரித்தனமா செலவு பண்ண போறீங்க, இல்லைன்னா எதையாவது ஒன்று அவன்கிட்டே கொடுத்து ஏமாற போறீங்க. ஆனால் காசு வரும், செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ மேஷ லக்னத்துக்காரர் எப்போ சம்பாதிப்பான்? கோடீஸ்வரன் ஆகணும்னா புதன் ராகுடைய இணைவு இருந்தால் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உண்டு. மாறாக சார் குரு கேதுக்கு நீங்கள் வந்து எனக்கு கோடீஸ்வர யோகம் சொன்னீங்க, மேஷ லக்னத்தில் இருக்கேன்னா அந்த குரு திசையோ கேது திசையோ போனால் ஒன்றும் இல்லாமல் 0 எழுதி வச்சுக்கோங்க. கோடீஸ்வரன் சொன்னான், கோடீஸ்வரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வேற நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அவன்தான் மிகப்பெரிய லாஸ். இதைத்தான் சொன்னா மேஷ லக்னத்துக்கு குரு திசை பொருளாதார விரயம், அது கேதுவுடைய தொடர்பில் இருக்கவே கூடாது. இருந்தால் அவன் பிச்சைக்காரன் நடு ரோட்டில் நிற்பான். அதுக்கு பதிலாக புதன் ராகுடன் இணைந்தால் அது அப்படியே அவனை தூக்கி விடும். தோத்து போன ஜாதகம் ஜெயிச்ச ஜாதகத்தை எடுத்து பாருங்க. மேஷ லக்னத்துக்கு துலா லக்னம் சொன்னது மிஸ்ஸே ஆகாது. அப்போ ரிஷப லக்னத்துக்கு யாருக்கு பணத்தை கொடுக்கணும்? இப்போ அப்படியே ரிஷபத்துக்கு போடுங்க. ரிஷபத்துக்கு குருவினுடைய அணி. அப்போ விருச்சிகத்துக்கு என்ன வரும்? சுக்கிரனுடைய அணி. அவ்வளோதான், லாஜிக்கு சொல்லிட்டேன். இப்போ ஈஸியாக புரியுதா? இது சும்மா வந்து பாடம் எடுத்து ரிஷப லக்னத்துக்கு இந்த குரு இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. இது இருந்தால் அது எங்கே வேணா இருக்கட்டும், திசை நடந்தாலே காசு வருன்ற. திசை நடந்ததுக்கு அப்புறம் தோத்து போறீங்கன்னா அது அணி மாதிரி உட்காந்துருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆனால் காசை கொடுத்துட்டு தான் ஒரு 0 வரும். பாருங்க, ரிஷப லக்னத்துக்காரங்க சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க குரு திசையில், ஆனால் கடைசியில் விட்டுருவாங்க. என்னன்னா அது புதன் வீட்டில் போய் உட்காந்துரும். ஏன்? புதன் கொடுக்காத கிரகம், இந்த லக்னத்துக்கு கொடுக்காத கிரகம், அங்கே போய் உட்காரலாமா? நீ கொடுக்குற வரைக்கும் குடுறா, கடைசியில் நான் தான்டா வீடு கொடுத்தவன். வீடு கொடுத்தவன் என்ன அர்த்தம்? பாக்கெட் மாதிரி. நம்ம பாக்கெட்டு நீ கொட்டிக்கிட்டே நான் இங்கே கிழிச்சு விட்டுட்டே இருந்தால் ஓட்டையில் போயிட்டே இருக்குமல்ல. அதனால் கொடுக்கறது கிரகம் அதோடைய வேலையை அது செய்யும். ஆனால் வச்சு காப்பாற்றணும் அது புதன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இடத்துல போய் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் எதிரி வீட்டில் போய் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டீங்க, அவன் வெளியே விடணும்ல. கேசினோ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு சம்பாதிக்க விடுவான். ரொம்ப சம்பாதினா பின்னாடி ஆளை விட்டு தூக்கிடுவான். கேசினோல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வெளிநாட்டில் நிறைய நடக்கும். சரிங்களா? ஒரு அளவுக்கு தான் சம்பாதிக்கும். ரொம்ப விட்டிங்கன்னா அவன் இடத்துல போய் சம்பாதிக்க விடுவானா? விடவே மாட்டான். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்போது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதே குரு கேது தொடர்பு இருக்கணும், ஆனால் புதன் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படியே விருச்சிக லக்னத்துக்கு வாங்க, யார் சம்பாதிச்சு கொடுப்பாங்க? அப்படியே சொல்லுங்க. சுக்கிரன். சுக்கிரனுடைய அணிதான் விருச்சிகத்துக்கு கொடுக்கும். மிதுனத்துக்கு போங்க, குரு கேது தான். சரிங்களா? இதே தனுசுக்கு வாங்க, சுக்கிரனுடைய அணி. நீங்கள் அப்படியே கடகத்துக்கு வாங்க, கடகத்துக்கு யார் வருவாங்க? புதனும், அதாவது சுக்கிரனுடைய அணி கொடுத்துருவாரு. மகரத்துக்கு குருவினுடைய அணி தான் கொடுக்கணும். அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்குங்க, லாஜிக் ரொம்ப சிம்பிள். சிம்மத்துக்கு வாங்க, சிம்மத்துக்கு யார் கொடுப்பாங்க? சிம்மத்துக்கு வந்து சுக்கிரனுடைய அணி. அதுவே வந்து கும்பத்துக்கு குருவினுடைய அணி. சரிங்களா? அதனால தான் 2-11 நல்லது சொல்லுவோம். கும்பத்துக்கு 2-11 நல்லது, 2-11 நல்லதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் 2-11? அந்த பொருளாதார வீடுங்கிற இது லாஜிக்கில் இப்படி தான் நிற்கும். அதே வந்து பாருங்க, கன்னிக்கு வந்து பாருங்க, கன்னிக்கு எப்போவுமே வந்து சுக்கிரனுடைய அணி, சுக்கிரனுடைய அணி. அதே வந்து நீங்கள் இதுக்கு போங்க,
மீனத்துக்கு போங்க குருவினுடைய அணி. இந்த கான்செப்ட் வரும்போது தான் லைஃப்ல சம்பாதிக்க முடியும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு லக்னத்துக்குமே இந்த திசா புத்திகள் வராமல் லைஃப்ல பண்ணவே முடியாது. பரணி பாரதி ஐயா ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு தெரியுங்களா, ஜோசிக்கலாம் பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லாஜிக் தெரியாமல் சொன்னீங்கன்னா யாராவது கோவம் வரும். எனக்கு நிறைய கோவம் வந்தது. ஜோதிடம் கற்றுக்க வந்ததே ஒரு பெரிய விளையாட்டுத்தனமாக இருந்தது. எதை கேட்டாலும் ஏதோ சொல்லுவாங்க, ஒன்றுமே நடக்காது. அப்புறம் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு. ஒரே ஒருத்தர் விஜயகுமார்னு சொல்லிட்டு பட்டலிங்க ஜோசியன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நான் முதல்ல நீ படிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசு, படிக்காமல் பேசாது. அவர் என்ஜினியர். அவர் இறந்துட்டார் இப்போ ஆக்சுவலாக கொரோனாவில். ஆக்சுவலாக என்ஜினியர். அவர் என்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் வந்த இடம் எது? ஜோதிடம். அவர் அப்போவே சொல்கிறேன், நான் சொல்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே மாதம் 30,000 சம்பாதிக்கிற ஒரு ஜோதிடர். கேபியில் நல்லா பண்ணுவார், பாரம்பரிய ஜோதிடமும் தெரியும். அவர் எங்கிட்ட சொன்னது, நீ போய் படிச்சுட்டு வா. படிச்சுட்டு தான் கேளு. படிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்கல, ஆர்கியூமெண்ட் போய் என்னாச்சு, டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஜோதிடத்தில் அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அப்போ கோடீஸ்வரன் ஆகணும்னா சும்மா எடுத்தோன்னால யாரும் ஆகிட முடியாது. ஏன் ஒருத்த காணாமல் போகிறான் மேஷ லக்னத்துக்காரன், ஏன் துலா திடீர்னு ஜெயிக்கிறான், கேது திசை பணமே கொடுக்காதனால பயப்படுறீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு வாழ வச்சிருக்கு தெரியுமா? வடிவேலுடைய ஜாதகத்தை எடுத்துங்க, அவர் ராகு திசையில் ஃபேமஸ். விஜயகாந்தோடைய ஜாதகத்தை எடுத்துங்க. ஏன்னா தெரிஞ்சவங்கள சொல்கிறேன், தெரியாதவங்க என் கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு சொல்லி, சார் வேலை கிடச்சுன்னா, சார் யாரோ சொன்னாங்க ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டு லேப்டாப் அனுப்பிச்சவங்கலாம் உண்டு. சரிங்களா? ஏன்னா திசை தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் நன்மை செய்யும், எந்த கிரகங்கள் தீமை செய்யும்னு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 3-6 கூடிய குரு பாவர். எதுக்கு பாவர்? அந்த காலத்தில் குடும்பத்தோட நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த பாவர்கள் திசை வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, அவன் பொருளாதாரத்தை நோக்கி போனால் குடும்பத்தை விட்டுருவான்னு சொன்னான். வீட்டுக்குள்ளேருந்து என்ன வேணால் பண்ணு, கிடைக்கிற வேலையை பாரு, இருக்கிறத சாப்பிடு, குடும்பத்தை பாரு, என்ன வருமோ பண்ணு. வெளியே போக விட மாட்டாங்க. வெளியே போனான்னா இந்த காலத்தில் ஃப்ளைட் ஏறினா அடுத்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவிலே இருந்தால் இங்கே லேண்ட் ஆகிடலாம். ஆனால் அந்த காலத்தில் ஊரு டூர் போனால் பல மாதங்கள் ஆகும். மனைவி செத்தது தெரியாமல் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது. அதனால் அது சொன்னாங்க. பாவர்கள் எல்லாமே உங்களுக்கு யாரெல்லாம், ஒரு லக்னத்துக்கு யாரெல்லாம் பாவர்களோ அவர் தான் பொருளாதாரத்தை கொடுக்க வலிமையானவர்கள். பிசி பெரியசாமி சனி திசை, அவர் கேளுங்க, மேஷ லக்னத்துக்காரரு. எதில் காசு கொடுத்துட்ருக்கு? சனி திசை தானே. இதுக்கு சனி நீசம் சொல்லுவார். எப்படி சம்பாதிக்கிறாரு, எப்படி ஃபேமஸ் ஆனாரு? குரு திசையில் எப்படி இருந்தான்னு கேளுங்க அவரை. சொல்லுங்க. லக்னம் சூப்பர் தானே அவர் மேஷ லக்னத்துக்காரனுக்கு. ஏன் அவர் ஒன்றும் இல்லைங்கிறாரு? அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அவர் வயல் சொல்ல வச்சோமா? அப்போ சனி திசை பாவர் தானே, பாதக அதிபதி தானே. பாதகம் வேற ஏதாவது செய்யாதுன்னு சொல்ல. அது பொருளாதாரத்தை கொடுக்கும்போது உயிர்காரகங்களுக்கு தான் உடம்புல பிரச்சனை கொடுக்கறது, நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களை கை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால் கர்மத்தை பண்ண வைக்கும். ஆனால் அது எதில்? பொருளாதாரத்தில் இல்லை, உயிர்காரகத்தில் தான் பிரச்சனையை கொடுக்கும். பொருளாதாரத்தில் கொடுக்காது. நான் அதான் சொல்லுவேன், மேஷ லக்னத்துக்கார சனி திசையோ சனி சாரத்தில் கிரகம் நின்னா தைரியமாக இருறா, நீ பொழைச்சிக்குவேன், காசு பணத்துக்கு நான் கேரண்டி தரேன். உடம்புல ஏதாவது ஆச்சுன்னா என்ன கேட்காத, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதே இவங்களை எடுங்க, துலா லக்னத்துக்காரங்க எடுங்க. துலா லக்னத்துக்காரங்க 3-6 கோடி குரு திசைன்னு ஓடி வருவா. அப்படி ஆரம்ப சுய புத்தி கெடுக்கிறோம். எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிரகம் கெடுத்தே தீரும். இது விதி. அதான் சுய புத்தி. கெடுக்கணும்னா சுய புத்தி தான் உங்களை வாழ வைக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. ஆகா ஓகோன்னு இருக்க சுய புத்திகள் அத்தனையும் பிற்பகுதியில் அடிபட போகுதுன்னு அர்த்தம். ஸ்தானத்துக்கு ஒரு பலம் இருக்குல்ல, அந்த பலத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ 12 லக்னத்துக்கு கோடீஸ்வர யோகம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது இந்த அமைப்பில் இருக்கும்போது தான் வரும். இது இணைவா இருக்க நல்லா சம்பாதிப்பா. இணைவில்லாதவர்கள் காசு வரும், வந்ததை வச்சு காப்பாத்துறானா இல்லையாங்கிறத பிரச்சனை. பல பேர் பாருங்க, இந்த துலா லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி, நான் இப்போ உதாரணம் சொல்றேன், மிதுன லக்னத்துக்காரங்க ஒருத்தர் வராரு என்கிட்ட. வரும்பொழுது நல்ல சார் நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு வீடியோவில் இதே மாதிரி பேசுனீங்க, கேள யோகம்ங்கிறீங்க, எனக்கு குரு கேதுவுடன் சேர்ந்தா இருக்காரு, ஆனால் புதன் வீட்டில் இருக்காரு, நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டார். நான் சொன்னேன், புதன் வீட்டில் காசு வரும். புதன் திசை சுக்கிர புத்திக்கு மேலே பணத்தை பூரா பொண்டாட்டி கையில் கொடுத்துரு, இல்லை சொத்து வாங்கி இஎம்ஐ கட்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கோ, பெருசாக பண்ணிக்கோ. மிஸ் பண்ணி தொழிலில் போட்டோன்னா 0ன்னு. ஆனால் அந்த சாரநாதன் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, 2வது பத்து தொடர்பில் இருக்காரு. சொல்லியும் கேட்காமல் தொழிலை போட்டு மறுபடியும் 0 ஆனார். தப்பி தவறி புதன் வீட்டில் இருந்து புதன் 4ஆம் இடத்துலையோ இல்லை ஒரு 3ஆம் இடத்துலையோ இருந்தாங்கன்னா இடம் பொருள் வீடு வாங்கி போட்டு என்ன பண்ணுவார், இஎம்ஐ கட்ட முடியும், கஷ்டப்படுவார். கட்ட முடியல என்ன பண்ணலாம், கடைசி வித்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் போகும், ஒரு அமௌண்ட் வீட்டுக்கு வரும். ஆனால் தொழிலில் போட்டிங்கன்னா தொழிலில் போட்ட காசும் போச்சு, டைமும் வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி போய் உட்காந்துடக்கூடாது. கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அணி மாதிரி உட்காரும் பொழுது தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், திடீர்னு தோற்று போயிடுவான், தோத்துட்டே இருக்கான், திடீர்னு ஜெயிச்சிடுவான். இப்போ சில பேருக்கு பாருங்க, கிரகங்கள் பரிவர்த்தனையாக நிற்கும். குரு புதன் வீட்டுக்கு, புதன் குரு வீட்டுக்கும் போயிடுவார். அப்போது கொடுக்க வேண்டிய குரு கெடுத்துருவார், கெடுக்க வேண்டிய புதன் கொடுத்துருவார்.
இந்த ரூல்கள் எல்லாமே அடிப்படையில் பராசருடைய பேஸில் இருக்குது. நம்ம அது படிக்கிறது இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து பிரச்சனை என்னன்னா, நம்ம என்னடா எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் தப்பாக நடக்குது என்போ. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பூர்வ புண்ணியம் பாக்கியம்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பூர்வ புண்ணியம் பாக்கியம் என்னது? உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் வாங்கி கொடுக்கும். அப்பா வழி தாத்தா வழி உறவுகள் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள் சம்பாதிச்சிக்கலான்னு மட்டும் பாருங்கள். நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்பா செஞ்ச நன்மையோ தீமையோ, தாத்தா பாட்டி செஞ்ச நன்மையோ தீமையோ தானே உங்களுக்கு வருது. அதானே வருது. அவங்களே ஒன்றும் பண்ணாமல் போனாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? மீண்டும் 5ஆம் அதிபதி திசை 9ஆம் அதிபதி வந்து எப்படி கோடீஸ்வர யோகம் வரும்? சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன லக்னம், நான் வந்து மிதுன லக்னம், நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு குரு தான் கொடுக்குறாரு. குருக்கு எது நல்ல இடத்துல, நீங்கள் சொன்ன 9ஆம் இடத்துல நல்லா இருக்கார், கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். எனக்கு என்ன சார் கிடைக்கும்? ஆனால் தொழில் ஓடாதுன்னு வேறு சொல்கிறீங்கன்னா, தொழில் ஓடாது. உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரும். உங்கள் பிள்ளைகளால் லாபம். எடுத்து பாருங்க. 1-5-9 என்ன? நீங்கள், உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா, உங்கள் பிள்ளைகள், இப்படி தான் திரும்ப வருது. இவர்களால் நன்மை உண்டு. 60 வயசுக்கு மேலே இந்த திசை வருது. நீங்கள் சம்பாதிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்கள் தனிப்பட்ட திறமை. ஆனால் உங்களை 1-5-9 கனெக்ட் ஆச்சுன்னா இந்த பாவத்தின் மூலிமா தான் நன்மை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். நான் ஒன்றுமே இல்லை சார், என் பையன் வந்தால் சம்பாதிச்சு நீங்கள் நல்லா லக்ஸரியாக வாழ்கிறேன். நீங்கள் லக்ஸரியாக கோடீஸ்வரனா வாழணும்னா அதுக்கு நீங்கள் தான் சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. பரணி பாரதி மாதிரி சார் ஒருத்தர் வந்து இந்தாப்பா ஒரு 10,000 வச்சுக்கன்னு கையில் கொடுத்துட்டு போயிடுவார். இல்லை, பரணி பாரதி, பரணி என்னது? சுக்கிரன் தானே, அதனால சொல்றீங்க. இல்லை, கொடுக்கணும்னா அவரு வளரணும்ல. அதனால சொல்றேன், நீங்க வளர்றீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படி நான் சொல்றேன். ஏன்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது தெரியாமல் தொழில் பண்ணுறவங்க தோற்று போயிடுவாங்க. இப்போ எங்கிட்ட வந்தாங்கன்னா 10 நிமிஷம் ஜாதகம், ஒரு அரை மணி நேரம் பார்க்குறாங்கன்னா 10 நிமிஷத்தில் இவ்வளோ தான் என்னால் ரூலே எடுக்க முடியும். இதை சொல்லிடலாம். ஆனால் அடுத்த 20 நிமிஷம் அவங்களுக்கு டவுட்டு, வந்துருவேனா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, பரிகாரம் பண்ணி மேலே கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. நான் சொல்ல திசாபுத்திகள் நகர்வு இல்லாமல் நீங்கள் கொண்டு பண்ண முடியாது. பரிகாரங்களே வந்து திசாபுத்திகளுக்கு தான். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, தடையாக இருக்குன்னா அதுக்கு தான் பரிகாரம். நீங்கள் பரிகாரத்தை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு பலன்களை வந்து கூட்டு பொரியல் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. சாப்பாடு மாதிரி என்ன இருக்கணும்? பலன்கள் இருக்கணும். பரிகாரம் என்பது கூட்டு பொரியல் மாதிரி இருக்கணும். அப்போது உங்களுக்கு ஒரு தடை இருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும்னா பண்ணலாம். எனக்கு எல்லாமே மைனஸு, ஏன்னா குரு திசை, மேச லக்னது குரு திசை. நான் போகிறேன், எனக்கு என்ன பரிகாரம் பண்ணி எனக்கு கோடீஸ்வரன் ஆக்குவீங்க? பண்ணிட முடியுமா? நீங்கள் எத்தனை தான் உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து இன்றைக்கி உன்னை கோடீஸ்வரன் ஆக்கினா கையில் கொடுத்தாலும் அடுத்த நாள் பணம் பத்தில் வந்து நிற்பேன். இதுதான் இயற்கையாக நடக்கும். அதனால் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே 4 கிரகங்கள் தான். ஒன்று குரு கேது, இன்னொன்று புதன் ராகு. இந்த இணைவு யாருக்கு இருக்கணுமோ இப்போ சொன்ன இந்த 12 லக்னங்களில் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு இருந்தால் நல்லது. மாறி இருந்தால் அந்த திசைகள் வரும் பொழுது இருக்கிறதுலே 0 நீங்கள் தான். குரு கேது இணைவு மேஷ லக்னத்துக்கு இருந்தால், குரு கேது சாரம் கேது தொடர்பு குருவுக்கு வந்துச்சுன்னா 0 தான், மாறாது. சில பேர் கேட்பாங்க, சார் குரு கேதுக்கு பதிலாக குரு ராகு இருக்குது சார், வந்துருவேனா? குருவில் போயிடும், ராகுவில் வரும். கண்டிப்பாக ராகுவில் வரும். இப்போ சில பேருக்கு புதன் கேது உட்காந்துருவார், கேதுவில் போயிடும், புதனில் கொடுப்பாரு. அவ்வளோதான் மேட்ரு. பொருளாதார காரகம்தான், அதை சுருக்குதா பெருக்குதாங்கிறதா ராகு கேதுடைய விதிகள். இதனால தான் இந்த அணி சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். இந்த அணிகளுக்குள் இருக்கணும். இந்த அணிக்குள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரே நேர்கோடு தான். அம்பானியாவே இருக்காரு, அதானியாவே இருக்காருன்னா அவங்களுக்கு இந்த அமைப்பில் தான் இருக்குது. அதனால் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இது மாறி இருக்கிறவன் தான் ஜென்ரல் ஆடியன்ஸு. நம்மளை மாதிரி வந்து கீழே போகிறது மேலே வர்றது, இந்த மேலே கீழே ஆடிக்கிட்டே இருக்காங்களே, ஒரு திசை நல்லா இருக்குது ஒரு திசை நல்லா இல்லைன்ட்டு. ஆனால் வழியாக வந்தவங்களுடைய திசைகள் பாருங்கள், சில கிரகங்களுடைய நிலைகள் மாறவே மாறாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து 10ல் சூரியன் திக்பலம், என் பையனுக்கு லக்னத்தில் சூரியன், என் பொண்ணுக்கு லக்னத்தில் சூரியன், சரி 10ல் சூரியன். அப்போ அந்த சூரியனுடைய தன்மை மாறல பார்த்தீங்களா? லக்ன சூரியன், 10ல் திக்பல சூரியன், மறுபடியும் திக்பல சூரியன். அப்போ சூரியனுங்கிறது ஏதோ ஒரு கான்செப்ட் பண்ணுதில்ல. இந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கும் இருக்கும். அவங்க வழியாக வரவங்க பல முறை தொழில். இப்போ ரத்தன் டாட்டா, அவர் குழந்தை இல்லை, அவர் வந்து தத்து எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலியெல்லாம் பாருங்கள், வழியாக வந்த ஃபேமிலி. அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 கிரகம் தொடர்ந்து நல்லது பண்ணுறதுனால தான் அவங்க வழியான பிஸ்னஸ்மேன். அப்போ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 கிரகம் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கில் இருக்கும். அதே போல் உங்கள் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவு வளரணும்னா 4 பாவங்கள் தான். எல்லா 12 பாவத்துக்கு பலன் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன்லாம் இங்கே ஆக முடியாது.
உங்கள் லைஃப்பில் ரொம்ப கீழே போகிறீங்கன்னா 4ஆம் பாவம் 10ஆம் பாவம், லைஃப்பில் மேலே ரொம்ப சூப்பராக வரீங்கன்னா 6ஆம் பாவம் 12ஆம் பாவம். இந்த 4 பாவத்தில் 2 பாவம் நன்மை 2 பாவம் தீமை. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இதை வச்சும் கோடீஸ்வர யோகத்தை கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய மேஷ லக்னம் வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு 12ஆம் பாவாதிபதி திசை நடந்தால் காணாமல் போயிடுவான். நேர் ஆப்போசிட் 6ஆம் அதிபதி திசை நடந்தால் வாழ்க்கையில் மேலே வருவான். நல்லா பாருங்க, குரு மைனஸா, எத்தனை கோடி வச்சிருந்தால் 0. நேர் ஆப்போசிட் புதன் பொருளாதாரத்தை கொடுக்குறாரு. 6ஆம் இடம் நோய் எதிரி கடனும்பீங்க. 12ஆம் இடம் என்ன சொல்லுவீங்க? செலவு விரயம் அப்படிங்க. அதே 7க்கு 6ஆம் இடமா அது பாருங்க, அது நோய் எதிரி கடனாக தான் வரும். அப்போது 6ஆம் இடம் என்பது ரொட்டீன் ஒர்க்கு. உங்களுடைய தினசரி வேலைகளை செய்யும் பொழுது தான் சம்பாதிப்பீங்க. நீங்கள் தினசரி வேலை செய்யும் பொழுது எதிர்பாவத்துக்கு அது என்னவா வேலை செய்யும்? விரயபாவமாக வேலை செய்யும். அதனால தான் 12ஆம் பாவம் உங்கள் விரயம், ஆப்போசிட் பார்ட்டி உங்களால் லாபம் அடைகிறான்னு சொல்கிறோம். அதுவே 6ஆம் பாவம் வேலை செஞ்சால் 7ஆம் பாவத்துக்கு 12 அவன் தோத்துருவான், நீங்கள் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த ரொட்டீன் ஒர்க் அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கொடுக்கக்கூடிய அணி இருக்கா பாருங்க. மேட்ச்ல இருந்து குரு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டோமா, புதன் கொடுப்பாரா? அப்ப புதன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடந்தாலும் அவனுக்கு வேலை உண்டு. அது என்ன கிரகமா வேணா இருக்கட்டும். புதன் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று நடத்தினா வேலை உண்டு. அப்ப 6ஆம் பாவம் உயர்த்துமா? 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் மைனஸா? சரி, புதன் அணியில் அந்த குரு சுக்கிரனுடைய அணியில் வேற என்ன கிரகம் இருக்கு? சனி இருக்காரா? 10ஆம் பாவம் அது மேஷ லக்னத்துக்கு. அப்போ அந்த 10ஆம் பாவம் வேலை செய்யும் பொழுதும் இவன் தொழில நல்லா வருவான். ஆனால் குருவினுடைய நாளில் இருக்க சந்திரனுடைய வீடு வேலை செஞ்சால் இவன் தொழில கீழே போயிடுவான். அப்போ 10, 6ம் மேஷ லக்னத்துக்கு நன்றாக இருக்கும். நன்றாக இல்லைனாலும் அவனுக்கு வேலையை கொடுத்துரும். ஆனால் அவன் தோக்குறான்னு சொன்னீங்கன்னா 12ஆம் பாவம் 4ஆம் பாவம் தோக்கடிச்சிடும். இது மேஷ லக்னத்துக்கு. இது அப்படியே வந்து இதில் வாங்க, துலா லக்னத்துக்கு வாங்க, ஆப்போசிட்டாக போட்டுங்க, அவ்வளோதான். புரியுதா? இப்படி தான் 12 லக்னங்களுக்கு எடுக்கணும். இப்படி 12 லக்னங்களுக்கு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதில் புதனோ ராகுவோ இணைஞ்சிட்டாலோ அல்லது சனியுடன் ராகு இணைந்தாலும் சரி, தொழில் நல்லா வரும். தொழில் பிரம்மாண்டமாக இருக்கும். பொருளாதார வருமானங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் புதன் கூட ராகு சேர்ந்தால் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் காசு வரும். இது வந்து மாறவே மாறாது. ஏன்னா காரக அதிபதிகள், அது அந்த கிரகங்கள் எதுக்கு அதிபதியோ என்ன தன்னுடைய கையில் வச்சுட்டுக்கோ அந்த அதிகாரத்தை இது செய்யாமல் போகாது. சார் எனக்கு வந்து சூரியன் கேது நல்லா இருக்குமா, தந்தை கூட ஒத்து போகாது, ஏதோ சொல்லுவோம். ஆனால் என்ன ஆகும்? நீங்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பீங்க. அது பண்ணி இப்போ பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு பிடிச்சாவது வாங்கிட்டு வந்துடுவான். இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா 12 பாவத்துக்கு போடுங்க. 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் 6, 12. இந்த 4 பாவத்தில் 2 பாவங்கள் உங்கள் லைஃப்பை 0வாக்கும். இன்னொரு 2 பாவங்கள் லைஃப்பில் மேலே உருவாக்கும். இதில் நான் சொன்ன அந்த புதன் ராகு, சில பேருக்கு குரு கேது தொடர்பு வந்தால் நீங்கள் தான் கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் என்பது நான் இப்பவும் சொல்கிறேன், கோடிகளை சம்பாதிக்கிறது கோடீஸ்வரர் இல்லை. பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா 10 ரூபா விழுகிறவனுக்கு 100, 200 விழுந்தால் அவன் அன்றைய திசையில் கோடீஸ்வரன். சொல்ல முடியாது. நாட்டுக்கே ராஜானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அது அவன் தலையெழுத்து. சரிங்களா? மாறி உட்கார்ந்தா நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் கீழே 0 தான். இப்போ ட்ரம்ப் உட்கார்ந்து அடிச்சு அவர் வந்து ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா மிசைல் அனுப்பிச்சா இவங்க 10,000 ரூபா 10 லட்ச ரூபாவில் ஒன்று அடிச்சு அவங்களுக்கு செலவு வச்சுட்டு இருக்கானுங்க. சரியா? திவால் ஆகிற சூழ்நிலை உட்காந்துருக்கானுங்க. இன்னைக்கு போருக்கு காசு பத்திரன்னு போரை நிறுத்தி உட்காந்துருக்கானுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ வேற இனி உக்கரம் வேற ஆக போகுது. இருக்கும். அதான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், போன இங்கே நம்ம குருநாகராஜன் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், இன்னும் 4-5 மாதத்துக்கு போர் வந்து நிற்க போகிறது கிடையாது. இதெல்லாம் சும்மா டைமிங்கு. இன்னும் நிறைய மாற்றங்கள். குரு கீழே இறங்காமல் போர் நிறுத்த அறிவிப்பே வரப்போகிறது இல்லை. அவன் சும்மா கையில் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 15 நாள் லீவு கொடுங்க, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு போயிட்டு இருக்கான். சரியா? நாங்கள் போர் நிறுத்தம் சரி, அவன் வந்து அவன் டைம் எடுத்துக்கிறான். அவங்ககிட்ட மிசைல் இல்லை, என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும், பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா நீங்களும் கோடீஸ்வரர் தான். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.